ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சுங்கசாவடி கட்டண உயர்வின் காரணமாக சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதால் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், காலாவதியான சுங்கசாவடிகளை அகற்றுவோம் என கூறி 2 வருடங்கள் ஆகியும் இதுவரை அகற்றப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் எனவும் கேஸ் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வணிகர்களுக்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதனை எதிர்த்து போராடுவதற்கு வணிகர் சங்க பேரமைப்பு என்றும் தயங்காது என தெரிவித்தார். மத்திய அரசுடைய நடவடிக்கை என்பது டீசல் பெட்ரோல் விலை உயர்வை குறைக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய தரப்பினுடைய ஆதங்கமான பேச்சாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் மீண்டும் 2 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. கேஸ் விலை 50 ரூபாய் கூட்டப்பட்டிருக்கிறது. இதை கட்டாயமாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். அதே போன்று தோல் கட்டணம் என்பது ஆண்டுதோறும் விலையேற்றம் என்பது சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கடுகு, மிளகு, சீரகம் போன்ற பொருள்கள் விலையேறக்கூடிய ஆபத்தே தோல் கட்டண உயர்வுதான் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் காலாவதியான தோல்களை அகற்றுவோம் என்று சொல்லி 2 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. எந்த தோல்களையும் அகற்றப்படவில்லை. தோல்களை கட்டாயம் அகற்றப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது.